கேஆர் வத்சலா. ஓ கேர் சிஸ்டர். ஆமா, அவங்க என்னோட லைஃப்ல என்னால சுத்தமா அவங்கள மறக்கவே முடியாது. என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, வீட்டுல ஆகாரம் இல்லாம, குழந்தைங்க எல்லாம் வயிற்றுல துணியை போட்டு, நான் வயிற்றுல துணியை போட்டு எல்லாம் படுத்து கிடக்குறோம். இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு நாள் கேர் வச்சலாம் எங்கள் வீட்டுக்கு வராங்க. நாங்கள்லாம் படுத்திருந்த பார்த்த உடனே, என்ன சாந்தி ஏன் இப்படி இருக்கே, நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணலாம் இல்லை உனக்கு, நீ ஏன் இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டு என்னை திட்டி விட்டாங்க. திட்டி விட்டு டிரைவரை கூப்பிட்டு படப்படான்னு வெளில போயிட்டாங்க. போயிட்டு ஒரு ½ ஹவர்ல திரும்பி வந்தாங்க. மூட்டை மூட்டையா அரிசி, காய்கறி, அது இது பலகாரம், சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாம் மூட்டை மூட்டையா வருது எங்க வீட்டுக்குள்ள. டேபிள்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் வச்சு எல்லா பசங்களெல்லாம் எழுப்பி சாப்பிடுங்க, அவங்களே போனாங்க, தட்டை வச்சாங்க, எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறினாங்க, சாப்பிட வில்லியம்ஸ் சாப்பிட வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அன்னையில இருந்து ஸ்டில் இன்னைய வரைக்கும் எனக்கு எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரி என்னுடைய கடவுள்.